உடன்பிறப்புகள் தான் கழகம். உடன்பிறப்புகள் இல்லை என்றால் கழகத்தில் மூச்சுக்காற்றே இல்லாதது போல் என்று முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வதைப் போல் இன்றைய தலைவர் நமது மாண்பு முதலமைச்சர், கழக தலைவர், திராவிட நாயகன், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமே செழித்திருக்கும் இந்த வேளையில் உடன்பிறப்புகளுக்கு அவர்களுக்கு தேவையான தேவைகளையும் சரி செய்து சீர் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பாளர்களுக்கு உண்டு. எனவே அனைவரும் இல்லம் தேடி சென்று உடன்பிறப்புகளுடன் கலந்துரையாடி அவர்களது குறைகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறை நாங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுதும் பொறுப்பாளர்களுக்கு சொல்வது உண்டு. அதைத்தான் இந்த சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் கோவையில் இந்த பணியை நான் செய்தேன். ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளாக கழக ஆட்சி அமைந்த பிறகு இப்படி ஒரு கூட்டம் நடக்க வேண்டும், இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற எனது ஆசை இன்றுதான் சமீபத்தில் தான் மன்னார்குடியில் நிறைவேறி வருகிறது. இது போன்ற இந்த கூட்டங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டங்கள் என்று போக போக உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இப்பொழுதே நடந்து முடிந்த ஒன்றியங்களில் எல்லாம் மிக சிறப்பான ஒரு முறையில் கழகத்தினரிடையே ஒரு நல்ல ஒரு எழுச்சி. எனவே இந்த எழுச்சிகரமான இந்த கூட்டத்துக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கும் எனது ஆரோக்கிய மாமா, நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த கழகத்தை இந்த பகுதியில் இன்றும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டன் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு பொறுப்பாளர் எப்படி செயல்பட வேண்டும், கழகத்தின் மூத்த முன்னோடியாக எப்படி கழகத்தினரை வழிநடத்த வேண்டும் என்று மிக சிறப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தெரிந்து கொண்டிருக்கும் அருமை மாமா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து கழகத்தின் மாபெரும் ஒரு வெற்றி வேட்பாளராக இங்கே நம்மிடையே வீட்டிலிருந்து வெகு விரைவில் நமக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரப்போகும் அருமை சகோதரர் அவர்களுக்கும் எனது ஆரோக்கியன் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அருமை அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும், நமது அருமை அண்ணன் நமது சேர்மன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கும் மன்னார்குடி கிழக்கொன்றிய செயலாளர் அவர்களுக்கும், அவர் காலகட்டத்தில் பார்த்தேன் மத்திய ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும், மூத்த முன்னோடி அவருக்கும் தெரியும் கழகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்று அவருக்கும் நன்றாக தெரியும் என்று நான் நம்புகிறேன். அங்கிருக்கும் பிரச்சனைகளும் சீர் செய்து தருவார் என்று நான் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட மூத்த முன்னோடிகள் இங்கே வருகை தந்து குழும இருக்கும் இந்த நேரத்தில் அருமையா சுவாமிநாதன் அவர்களின் வழியில் வந்து கழகம் என்றுமே ஒரு குடும்பம்தான் என்று எல்லோரும் பெருமையோடு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு அடுத்த தலைமையாக இங்க புகழன் இங்க இந்த பகுதியில் நமக்கு பொறுப்பாளராக கிடைத்து இங்கே அவரது இல்லத்திலேயே இந்த கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. எதிரணியில் இருக்கிறவங்க இது என்ன திமுக எப்பவுமே அப்பாக்குள்ள அடுத்த தலைமுறை வந்துட்டே இருக்காங்களே, இது என்ன கதை அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலும் இந்த கூட்டத்தை இது போன்ற கூட்டங்கள் தான். இந்த கழகம் குடும்ப கழகம் தான். வாழையடி வாழையாக புத்திசாலிகளை பெறக்கூடிய நபர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். மேல்மாடியில கொஞ்சமாவது சத்து இருக்கிறவங்க யாரும் வேற எந்த இயக்கத்தையும் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இந்த இயக்கத்தில் சிந்தனையாளர்களும் சற்றேனும் இந்த இனத்தை குறித்து சிந்திப்பவர்களும் வேற எந்த இயக்கத்திலும் இருக்க முடியாது. அதுவும் சிறுவயது முதலே இந்த இயக்கத்தை பற்றிய பெருமைகளில் இந்த இயக்கத்துக்காக அவர்கள் பெற்றோர்கள் இருக்கும். அந்த இப்ப ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா, ஒரு அப்பா இருக்காருன்னா ஒரு குடும்பத்துல
அவர் அந்த இயக்கத்துக்காகவும் அந்த தலைவருக்காகவும் அவர் செய்யற அந்த தியாகங்களை எல்லாம் சிறு வயதுல இருந்து பார்க்கும் பொழுது இன்னும் பெரிய ஒரு எழுச்சி, இன்னும் பெரிய ஒரு உடன்பிறப்பு என்ற அந்த பெருமை ஏன் நமக்கு இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கூடிக்கொண்டே போகுது. ஒரு மல்டிபிளையர் எஃபெக்ட் சொல்லுவாங்க. முதல் தலைமுறை நீங்க பல பேர் இப்ப அண்ணாவை பார்த்தவரெல்லாம் இப்போ இங்க இப்ப மாமா பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற பார்த்திருக்காரு நினைக்கிறேன், பார்த்திருக்காரு, அண்ணன் பார்த்திருக்காரு, கவுன்சிலர் பார்த்திருக்காரு, அண்ணன் கவுன்சிலர் இருக்காங்க, பொன்சாமி இருக்காங்க. பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் கை தூக்கி நான் பார்த்திருக்கேன்னு சொல்றது அந்த பெருமை அந்த தலைமுறைக்கு. அடுத்து கலைஞர் அவர்களின் பொற்கால ஆட்சியை பார்த்த பெருமை நாம் எல்லோருக்கும் இருக்கு. இன்று திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் உலகமே வியந்து பார்க்கும் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி. கனடா நாட்டுக்காரன் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தலைவரோட திட்டங்களை பார்த்துட்டு அங்கேயும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சோறு போடுற விஷயம் எல்லாம் நடக்குதுன்னா அது யாருக்கு பெருமை? இங்க இருக்கும் ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் அந்த பெருமை சாரும். எனவே உடன்பிறப்புகள் தான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சிக்கான அடிநாளம், அடித்தளம். அதை முழுமையாக புரிந்து கொண்டதனால தான் நமது தலைவர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் கடைகோடி தொண்டனாக நான் திகழ்வேன், உங்களில் ஒருவனாக நான் திகழ்வேன், அப்படி இருந்துதான் இந்த ஆட்சியை நடத்துவேன் என்று உறுதியளித்தார். அப்படிப்பட்ட மகத்தான ஆட்சியை வழங்கி கொண்டு வருகிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அந்த ஆட்சியின் பயனாகத்தான் இன்று 40க்கும் 40 நமதே நாடும் நமதே என்று நமது தலைவர் அவர்கள் இங்கே சூளுரைத்து களமிறங்கிய பிறகு இன்று ஒட்டுமொத்த இந்தியாவே புரட்டி போட்டது. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படி இருந்தாலும் இவனுதான் வரப்போறாங்க, என்ன பண்றது அப்படின்ற ஒரு பேச்சு மாறி இன்றைக்கு இல்ல, இவன் வரப்போறதுல ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கையை ஊட்டியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நமது கழக தலைவர் அவர்கள். அப்படிப்பட்ட நமது தலைவர் அவர்களின் இந்த வெற்றி பயணத்துக்கு அந்த காரணம் யாரு? அந்த ஒவ்வொரு நாளும், அது குறிப்பா சொல்லணும்னா நமது மாண்புமிகு நமது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர், நமது ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் தலைமையில் நமது திருவாரூரில் நடைபெற்ற அந்த மாபெரும் கூட்டம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு 40,000 சேர் தான் போட்டிருந்தாரு. ஆனா அப்படியே கடல் போல எல்லா பக்கமும் அந்த மக்கள் வந்து திரண்டு நின்றது. ஒட்டுமொத்த சேரும் நிரம்பி எல்லா பக்கமும் தலைங்க வந்து நின்னது. தலைவர் வந்து அதை பார்த்துட்டு திருச்சியை முடிச்சுட்டு வந்து பாரு, திருச்சியை முடிச்சுட்டு வந்து பாக்குறாரு. திருச்சி எப்படிப்பட்ட கூட்டத்தை அவர்கள் அமைச்சர் அவர்கள் அங்க ஏற்பாடு செய்வார் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கூட்டத்தையே மிஞ்சுற அளவுக்கு இங்க திருவாரூர் அமைந்தது என்ற அந்த ட்ரெண்ட் செட் பண்ணது இந்த திருவாரூர் மாவட்டம் தான் என்று நான் கருதுகிறேன். அந்த ட்ரெண்டை செட் பண்ணி அப்படியே படிப்படியா வாங்கினேன். அப்படியே படிப்படியாக இந்த கூட்டங்கள் எல்லாம் தலைவர் அவர்கள் செல்லும் இடத்திலெல்லாம் எப்படிப்பட்ட கூட்டம் குவிந்தது நீங்க எல்லாம் பாத்தீங்க. அதை எல்லாவற்றுக்கும் மகுடம் சூட்டுவதை போல் எங்களுக்கு கோவைக்கு பொறுப்பாளராக என்னை அமர்த்திருந்த பணியமர்த்தினார் தலைவர். 2 பேருமே ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் அவர்களும் அங்கே வந்து சேர்ந்து பேசும் அந்த வாய்ப்பு. தலைவர் அவர்களும் நாங்க சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், இங்க நடக்கும் இந்த கூட்டங்கள் எல்லாம் தலைவர் அவர்களின் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியை தலைவருக்கு காட்டினோம். தலைவர் அவர்கள் அதை எதிர நமது கூட்டணிக்கு இது பாடுற ஏன் பாட அப்படின்னு காட்டுற அளவுக்கு, அவர் காட்டுற அளவுக்கு ஒவ்வொரு இடத்திலும் நம்ம மாவட்ட கழக செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் சேர்ந்து தலைவர் அவர்களுக்கு ஒரு மாஸ்க் காட்டணும். ஆனா தலைவர் மாஸ்க் காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுதான் கோவை கூட்டம். பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக தலைவர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளும் அங்கே வந்து குவிந்து, எனது ஆர்வீர் அண்ணன் நமது முத்துசாமி அண்ணன் அவர்களும் அங்கே, எனது ஆர்வீர் அண்ணன் நம்ம சக்கர அண்ணனும் நம்ம உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் ரொம்ப அற்புதமாக அவர்கள் எல்லோரும் இணைந்து எங்களுக்கு துணை நின்று மிக சிறப்பான ஒரு எழுச்சிகரமான கூட்டத்தை அங்கே நடத்தி காட்டினோம். ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்தது. இப்படி கடல் போன்ற கூட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் பக்கம், இந்தியா கூட்டணியின் பக்கம் தான் என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் முழுமையாக நம்பிய ஒரு நாள். அப்படி ஆரம்பிச்ச அந்த கணக்கு தான் போச்சு. அங்க 40 போச்சுரா என்டிஏக்கு அப்படின்னா, அடுத்து கேரளாலயும் ஒண்ணும் கிடையாதுன்னா, அடுத்து ஆந்திரால கொஞ்சம் கஷ்டம்னா, கர்நாடகால பாதி போக போகுதுன்னா, இப்படியே படிப்படியா போய் மகாராஷ்டிரால பார்த்தா, மகாராஷ்டிரால ஏற்கனவே அவங்க பண்ண அந்த பித்தலாட்டத்துல எல்லாம் அங்க பெரிய ஒரு அனுதாபாலம் இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒடிசால பார்த்தா அங்க ஏற்கனவே தத்திகளும் போட்டுருக்காங்க.
இப்படி பீகார்ல பார்த்தா அங்க நம்பாடு தேஜஸ்வி அங்க வந்து இறங்கி பயங்கரமா களமாடி மிகப்பெரிய அளவுக்கு வேலை பண்றாரு. உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் இவங்க எல்லாம் எங்க ஊரு எங்க நாடு நாங்க எல்லாம் தூக்கி வச்சிருக்கோம், எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லைன்னு சொன்ன அந்த இடத்துல நம்ம அருமை சகோதரர் அகிலேஷ் அவர்கள் மிக சிறப்பாக அங்க களமாடுகிறார். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கூட பார்க்காம ஒரு சீஃப் மினிஸ்டரை தூக்கி உள்ள வச்சு நம்ம திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை உள்ள சிறையில் அடைத்து அந்த கொடூரத்தை எல்லாம் பார்த்தனால டெல்லியிலயும் ஒண்ணும் இல்லன்ட்டாங்க. அடுத்து ஹரியானால துரத்தி அடிக்கிறாங்க. பஞ்சாப்ல நீ உள்ளே வராதுன்றாங்க. இப்படி படிப்படியா நீ பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலத்திலும் பெரிய ஒரு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஏன் குஜராத்லயே ஒரு சில சீட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்னதான் கூத்தடிச்சாலும் அங்கேயும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ராஜஸ்தான்ல நிறைய சீட்டு போகுதுன்றாங்க. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் என்டிஏக்கு வாய்ப்பில்லை, இந்தியா கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு என்ற செய்திகள் எல்லாம் இன்று வருகிறது. எனவே நமது அன்பு வேட்பாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே அமையும் போது நமது ஆட்சியில் அங்கே அமைய போகும் அந்த கூட்டணியில் அங்கே அவர் அமர்வதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக தெரிகிறது. அப்படி ஒரு நமது ஆட்சி அங்கு அமைந்து ஒன்றியத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு அங்கே அமைய போகும் அந்த ஆட்சியில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரம் ஓங்கும். தலைவர் தளபதியார் அவர்கள் அவர் சுண்டுவரையில எங்கே நீட்டுகிறாரோ, எங்கே ஆள் காட்டுகிறாரோ, எந்த ஆளை காட்டுகிறாரோ அவர் தான் நிச்சயமாக அங்கே பாரத பிரதமராக ஒன்றிய பிரதமராக இந்தியாவின் பிரதமராக அமரப் போகிறார். அப்பொழுது மீண்டும் நாம் ஒன்றியத்திடம் கேட்டு நமக்கு துரோகம் விளைவித்த ஒன்றிய அரசு நீக்கப்பட்டு நமக்கு ஒன்றியத்திடம் கேட்டு கிடைக்காத பல திட்டங்கள் வரப்போகின்றன. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், மன்னார்குடியில் அனைத்து திட்டங்களையும் நம்ம தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டாச்சு. அதுல குறிப்பா ஒரு சில திட்டங்கள் மட்டும் தான் நம்ம பண்ணணும். என்னன்னா இந்த பட்டா வீடு இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப குறிப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கான கணக்கெடுப்பும் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நான் வரேன். இறுதியாக நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஒன்றிய அரசு அங்கு அமைவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட வேளையில் இந்த நடக்கும் இந்த கூட்டத்தின் நோக்கம் ஒரே 2-3 வரையில சொல்லி முடிச்சிடறேன். எவ்வளவு பொறுப்புகளுக்கு ஒரு பொறுப்புகளுக்கு நாம் உடன்பிறப்புகள் சென்றாலும் உடன்பிறப்புல இருந்து ஒருத்தர் நானோ இல்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் அங்க ஒரு உயர் பொறுப்புக்கு அங்கே சென்று மக்கள் பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அடித்தளத்தில் ஒவ்வொரு தொண்டனும் தேர்தல் நாளன்றும் தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்திலும் ஏன் அந்த ஆட்சி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, ஆட்சி இல்லாத காலகட்டத்தில் அதிகமாகும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேர்வை சிந்தி பல நேரங்களில் ரத்தம் சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் என்றை மறவாமல் இருக்கும் வரைக்கும் தான் அங்க அந்த இயக்கம் உயிர்ப்புடன் இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாட வேண்டிய அந்த அடிப்படை தொண்டனை நாம் யாரும் மறக்கவே கூடாது. அவர்களின் தேவையைத்தான் நமது பிரதான கடமையாக மனதில் ஏந்தி அப்படி நடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பொறுப்புல இருக்க மாட்டோம்னு நான் சொல்லல. கீழே இருக்க நம்ம கடைக்கோடி தொண்டர்கள் கடைக்கோடி பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, கடைக்கோடி அந்த இப்ப அந்த பூத் லெவல்ல போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம சட்டத்திருத்த குழு எல்லாம் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம எலெக்ஷன் நேரத்துல பார்த்தோம்னா பாதி நாள் நம்ம பூத் லெவல்ல ஒரு ஆஃபீஸர் இருக்காது ஒரு பெரிய தாசராக்கு. அதே மாதிரி ஊராட்சி லெவல்ல நம்ம ஏற்கனவே இருந்த பொறுப்பை எடுத்ததும் எனக்கு என்னவோ சரியா பண்ணல, அதையும் திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லி நீங்க பேசணும். ஊராட்சி லெவல்ல அந்த பொறுப்புகளையும் சரி, நம்ம வந்து எலெக்ஷன் நடத்துறோம், எலெக்ஷன் ஓரியன்டட் ஒரு இயக்கம். எலெக்ஷன் எப்படி நடக்குதோ அதற்கேற்ப பொறுப்புகள் இருந்தாதான் நல்லா இருக்கும் என்றது எங்களை போன்றவர்களின் கோரிக்கை. அதை மாமா அவர்களுக்கு சொல்லி அவர் தலைவர் அவர்கள் நம்ம எடுத்து கூறுவார் என்று நம்புகிறேன். எனவே என்ன எதுக்கு சொல்றேன்னா, அந்த கடைக்கோடி அந்த கிளைக்கழக பொறுப்பாளர் வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர், மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் நபர். அதை தாண்டி BLA 2 BLA போடுறோமே அவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் அந்த பொறுப்பாளர். ஏன்னா அவர்களின் பொறுப்புகளை மதித்து இன்னும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களின் நலனை நாம் இன்னும் அதிகமாக பாதுகாக்க வேண்டும். அதே போல எல்லா தொண்டர்களும் அடிப்படை தொண்டர்கள் அனைவரின் அந்த தேவைகளை அடிப்படை தேவைகளை கீழிருந்து நீங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அந்த பணியை அனைத்து பொறுப்பாளர்களும் செய்து தர வேண்டும். இது போன்ற நேரடியாக சந்தித்து அவர்களிடம் மனுக்களை வாங்கும் இந்த பணியை நான் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக செய்வோம். அடிக்கடி இதை இனிமேல் நடக்கும் என்று நம்புகிறேன். நான் நிச்சயமா செய்வேன். அதே போல கீழே இருக்கவங்க நம்ம கிளைக்கழக கூட்டங்களை அதிகமாக நீங்கள் போட வேண்டும். அதே போல ஒன்றிய கழக கூட்டங்கள் ரெகுலரான இன்டர்வல் நடக்கும்.
ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. முன்னாடி 3-4 வருஷத்துலாம் போடாமலாம் இருந்திருக்கு. இந்த முறை அதை அடிக்கடி நீங்க போட வேண்டும் என்ற அந்த கூட்டங்களை போட்டு பேச வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே இந்த கூட்டத்தின் வாயிலாக வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம பகுதியில ஏதாவது பிரச்சனை முதல்ல உங்களோட பிரச்சனை, நான் இப்போ பொது பிரச்சனை எல்லாம் கேட்கறதுக்கு வரல. இப்போ உங்க பிரச்சனைகள் என்ன, நமக்கு தேவையான உடன்பிறப்புகளின் அடிப்படை தேவைகள் என்ன பிரச்சனை இருக்கு, என்னெல்லாம். ஏன்னா இது என்சிசி, இந்த தேர்தல் கட்டுப்பாடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு பணியை நாம் செய்ய முடியாது. எனவே கழக பணியை இந்த நேரத்தில் செய்வது உச்சிதமாக இருக்கும் என்று நான் நம்பிதான் இந்த வேலையை துவங்கினேன். எனவே நீங்க உங்களுக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி, வேற என்ன தேவைகள் இருந்தாலும் எங்களிடம் கொண்டு மனுவாக கொடுக்கலாம். எவ்வளவு முடியுமோ அதை சரி கட்டுவதற்கான வேலைகளை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். எனவே பொதுவான பிரச்சனைகளை நீங்க அப்புறம் கூட கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு தேவையான, கழகத்துக்கு தேவையான, கழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பணிகளை, திட்டங்களை நீங்கள் கொண்டு எழுதி கொடுக்கலாம். ஒரே வரையில நீங்க எழுதி பேப்பர் வாங்கி கூட எழுதி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த கூட்டங்கள்ல நம்ம ஒன்றியத்துல தான் இருக்க போற, நீங்க போன கொடுங்க. இறுதியாக ஒரே விஷயம், நடக்கவிருக்கும் இந்த கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழா அன்று கழகத்தினர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எங்கெல்லாம் கொடியேற்ற வேண்டும், தலைவர் கலைஞர் அவர்களின் படங்களை வைத்து அதற்கு அஞ்சலி செலுத்தி அதற்கான வேலைகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே மிக சிறப்பான முறையில் தாத்தா அவர்களின் இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியை நீங்கள் மிக சிறப்பாக, இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நீங்கள் மிக சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல் பிறந்தநாள் அன்று நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது ஒன்றை எப்படி நடத்த போறீங்கன்றதெல்லாம் கொஞ்சம் உடனடியாக திட்டமிட்டு தலைவர் இன்னைக்கு முரசல்ல வந்திருக்கு, எல்லாம் பார்த்திருப்பீங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காரோ அதையும் தாண்டி இன்னும் பிரம்மாண்டமான முறையில் தாத்தா அவர்களின் இந்த பிறந்தநாளை நாம் அமோகமாக கொண்டாட வேண்டும். நிச்சயமாக 4ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு வெற்றியை நாம் எல்லோரும் இணைந்து கொண்டாடத்தான் போகிறோம். அந்த வெற்றியும் தலைவர் அவர்களுக்கு காணிக்காப்போம். தலைவர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் நினைத்தீர்கள் என்றால், குறிப்பாக தலைவர் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக ஒரு உடன்பிறப்புக்கு ஒரு உதவியை செய்து விடுங்கள். அதுவே தலைவர் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் அந்த ஊக்கம் என்று நான் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட வேலை இன்றே துவங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.